இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலிரவு என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மறக்க முடியாத ஒரு நாளாகும். திருமணம் என்கின்ற பெயரில் இரு மனங்கள் ஒன்றாக சேர்ந்த பின்னர் அந்த இரு மனங்களும் சந்திக்கும் முதல் இரவுதான் முதலிரவு. இத்தகைய முதலிரவை எப்படி கடந்து வரப் போகிறோம் என்கின்ற பயம் பல பேருக்கு இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு தான் இத்தகைய பயம் எழும். ஆனால் ஆண்கள் தன்னுடைய மனைவியை எப்படி சந்தோஷமாக வைத்துக்கொள்ள வேண்டும், அவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று முன்பே யோசித்து நன்கு தயாராக இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் அப்படி இரண்டு பேரும் ஒன்றாக சந்திக்கும் முதலிரவின் அறையை எப்படியெல்லாம் அலங்கரிக்க வேண்டும் என்று யோசிப்பார்கள். மேலும் தன்னுடைய மனைவி வசதியை உணரும் வகையில் பார்த்து கொள்வது ஒவ்வொரு கணவனுடைய கடமையாகும். இப்போது அந்த முதலிரவு குதூகலமாய் அமைய முதலிரவு அறையை வித்தியாசமாக அலங்கரிக்க மற்றும் முதலிரவுக்கு செல்லும்போது மனதில் கொள்ள வேண்டிய சில விஷயங்களை பற்றி இப்போது இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். ரொமான்டிக் அறை. முதலிரவு நன்கு ரொமான்டிக்காக இருக்க வேண்டுமெனில் சற்று வித்தியாசமாக நல்ல ரொமான்டிக் பாடல்களை போட்டுவிடலாம். இதனால் முதலிரவு அறை ரொமான்டிக் நிறைந்ததாக இருக்கும். பூவை கொண்டு அறையை அலங்கரிக்கவும். முதலிரவு அறையில் இருக்கக்கூடிய கட்டிலில் நல்ல நறுமணமிக்க பூவான ரோஜா மற்றும் மல்லிகை பூவை தூவி விடுவதோடு சிறிது நறுமணமிக்க ரூம் ஸ்ப்ரே அடித்து விடலாம். அதிலும் மனதை வருடும் வகையில் இருக்கக்கூடிய ரூம் ஸ்ப்ரே அடிக்கலாம். இதனால் காதல் உணர்வுகள் தூண்டப்படும். மெழுகுவர்த்தி. முதலிரவு அறையை நல்ல ரொமான்டிக்காக மாற்றுவதில் மெழுகுவர்த்தி முக்கிய பங்கினை வகிக்கிறது. ஆகவே அறையில் மின்சார விளக்குகளை எரிய வைக்காமல் நல்ல நறுமணமிக்க மெழுகுவர்த்திகளை ஆங்காங்கு ஏற்றி வைத்தால் அந்த அறையில் ரொமான்ஸ் புகுந்து விளையாடும். பாடி ஸ்ப்ரே. முதலிரவில் இருவரும் மிகவும் நெருக்கமாக அஜால் குஜலாக இருக்கப் போவதால் தவறாமல் நல்ல வாசனையுள்ள பாடி ஸ்ப்ரே அடித்து கொள்ள வேண்டும். இதனால் வியர்வை துர்நாற்றத்தில் இருந்து விடுபடுவதோடு பாலுணர்ச்சியும் அதிகம் தூண்டப்பட்டு அன்றைய இரவு சூப்பராக இருக்கும். வித்தியாசமான இடத்தை தேர்ந்தெடுக்கலாம். முதலிரவு சற்று வித்தியாசமான இடத்தில் நடைபெற ஆசைப்பட்டால் ரிசார்ட்டுகளில் மேற்கொள்ளலாம். இருப்பினும் நல்ல வசதியான இடம் என்றால் அது எப்போதுமே வீடுதான். மனைவியை வசதியாக உணர வையுங்கள். பொதுவாக பெண்கள் புது இடம் என்றால் சற்று வசதியின்மையை உணர்வார்கள். அது எந்த இடமாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வசதியின்மையாக தான் இருக்கும். ஆகவே உங்கள் மனைவியை வசதியாக உணர வைப்பதற்கு அவர்களிடம் அன்பு, அக்கறை போன்றவற்றை நன்கு வெளிப்படுத்த வேண்டும். பரிசுகள் விரும்பாத பெண்கள் இருப்பார்களா? ஆகவே முதலிரவுக்கு வரும் மனைவிக்கு அவர்களுக்கு பிடித்தவற்றை பரிசாக வாங்கி கொடுங்கள். ஒருவேளை உங்களுடைய மனைவிக்கு பிடித்தது என்னவென்று உங்களுக்கு தெரியாவிட்டால் மனைவியின் உறவினரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இதனால் மனைவியின் மனதில் நல்ல இடம் பிடிப்பதோடு நாள் முழுவதும் சிரித்த முகத்துடன் வைத்துக்கொள்ள முடியும். பாலுணர்ச்சியை தூண்டும் உணவுகள். முதலிரவு நல்ல குதூகலமாக இருக்க வேண்டுமென்றால் பாலுணர்ச்சியை அதிகரிக்கும் உணவுகளை சாப்பிடுங்கள். மேலும் அந்த உணவுகளை அறையிலும் கொஞ்சம் வைத்துக்கொள்ளுங்கள். உள்ளாடை. உங்களுடைய கணவரின் ஆசை நீண்ட நேரம் இருக்க வேண்டுமெனில் கருப்பு அல்லது சிவப்பு நிற உள்ளாடையை அணிந்து கொள்ளுங்கள். இது அவர்களது உணர்ச்சியை அதிகரிக்கும். அதேபோல ஆண்களும் வித்தியாசமானதை முயற்சிக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.